உங்க யூடியூப் சேனல்ல நீங்க தினமும் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க. நீங்க அப்லோட் பண்ற வீடியோல தம்ப்நெயில் பர்ஃபெக்டா இருக்கு, அந்த வீடியோக்குள்ள இருந்த எடிட்டிங்கும் பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ என்னதான் வீடியோஸ் எடிட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தாலும் உங்களோட வீடியோஸ் 100 வியூஸ் விட்டே தாண்ட மாட்டேங்குன்னு ஃபீல் பண்றீங்களா? ஏன் உங்க வீடியோ 100 வியூஸ் விட்டே தாண்ட மாட்டேங்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா யூடியூபோட அல்காரிதம் உங்க வீடியோவை ஹேட் பண்ணி வைக்கல, நீங்க தான் யூடியூபோட அல்காரிதத்தை தவறா யூஸ் பண்றீங்க. அதனால நான் சொல்ல போற இந்த 7 சீக்ரெட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா அந்த ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வீடியோ வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுன்றது உங்களுக்கே புரியும். ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஒய்டி கிளாஸ் சேனல். நம்ம சேனல்ல யூடியூபோட க்ரோத், யூடியூபோட ஏர்னிங் ட்ரிப்ஸ், யூடியூபோட அல்காரிதம், ஸோ இது மாதிரி யூடியூப்ல நீங்க எப்படி முன்னேறதை பத்தியான கண்டென்ட்டை சிம்பிளாகவே சொல்லுவேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா ஒரு சீக்ரெட்டை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீக்ரெட் நம்பர் 1, யூடியூபோட அல்காரிதம் எப்பயுமே நீங்க அப்லோட் பண்ற வீடியோவோட வியூஸ் கவுண்ட்டை பார்க்கவே பார்க்காது. உங்க வீடியோவோட வியூவர்ஸ் அந்த வீடியோவை எவ்வளவு நேரம் பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ எடுத்துக்காட்டா எப்படி சொல்றேன்னா, ஒரு 8 நிமிஷம் வீடியோவை நீங்க அப்லோட் பண்றீங்க, அந்த வீடியோல 50% ஆஃப் பீப்புள்ஸ் 5 நிமிஷத்துக்கு மேல அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க அப்படின்னா யூடியூபோட அல்காரிதம் ஃபிக்ஸ் பண்ணிடும் இது ஒரு பர்ஃபெக்டான வீடியோன்னு. ஸோ ஏன்னா அந்த வீடியோவை கண்டினியூஸாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வியூவர்ஸ்லாம் பார்த்துருக்காங்க, இந்த வீடியோவை நிறைய ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ணால் இந்த வீடியோ அதிக ரீச் எடுக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி யூடியூபோட அல்காரிதமே நிறைய பேருக்கு அந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அப்படி இல்லாமல் உங்கள் வீடியோ ஒரு 500 வியூஸ் போயிருக்கு, அந்த 500 வியூஸில் உங்கள் வீடியோவை 1 நிமிஷம் இல்லை 40 செகண்ட் தான் வியூவர்ஸ்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு பேடு வீடியோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் வீடியோவை டெத் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வீடியோவோட வியூஸ் முக்கியம் இல்லை, அந்த வாட்சிங் டைம் தான் முக்கியம். சீக்ரெட் நம்பர் 2, ஒரு வீடியோவோட முக்கியமான அட்ராக்ஷன் பாயிண்ட்டாக இருக்குதே உங்கள் வீடியோவோட தம்ப்நெயில் தான். ஏன்னா ஆடியன்ஸ்லாம் எடுத்தோடனே உங்கள் வீடியோவெலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த தம்ப்நெயில் இமேஜை தான் முன்னாடி பார்ப்பாங்க. அந்த தம்ப்நெயில் இமேஜை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி நிறைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணணும்னா, அந்த வீடியோவோட சில கருத்துக்கள்லாம் எடுத்து அதை ஒரு சின்ன சின்ன இமேஜை உருவாக்கி அதை ஒரே ஃபோட்டோவில் சேர்த்துருங்க. அந்த ஒரே இமேஜில் சேர்த்த தம்ப்நெயில அந்த வீடியோவோட முக்கியமான டைட்டிலை போட்டு வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் ஷாக் ஆகிற மாதிரி அந்த வீடியோவில் இருக்க ஒரு சீக்ரெட் பாயிண்ட்டை சொல்லுங்கள். ஸோ அதை பார்த்துட்டு ஆடியன்ஸ்லாம் இம்ப்ரெஸ் ஆகி உங்கள் தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி உங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. சீக்ரெட் நம்பர் 3, ஃபஸ்ட்டு 13 செகண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு 13 செகண்ட்ஸ் தான் ஆடியன்ஸ் அந்த வீடியோவை பார்க்கலாமா வேணாமான்னு அப்படி யோசிக்க வைக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 13 செகண்ட் வீடியோ போர் அடித்தா உங்கள் வீடியோ ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிடும். அதனால அந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸில் உங்கள் வீடியோவோட முக்கியமான கருத்துக்கள்லாம் சொல்லுங்கள். ஸோ ஆடியன்ஸ்லாம் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் போர் அடிச்சிட்டா யூடியூபோட அல்காரிதம் என்ன நினச்சும் இந்த வீடியோ யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஆடியன்ஸ் ஃபுல்லாக இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நான் சொல்ல போகிற 7 சீக்ரெட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் உங்கள் வீடியோ வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுன்றது உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் இந்த வீடியோவில் இதெல்லாம் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீடியோவில் நல்லா இல்லைனாலும் ஃபுல்லாக பார்க்கணும், அந்த இதில் ஏதோ ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பாங்க. சீக்ரெட் நம்பர் 4, அப்லோடிங் டைமிங். ஸோ ஆடியன்ஸ்லாம் எப்போ ஆன்லைனில் இருக்காங்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால் உங்கள் வீடியோ எந்த கேட்டகரியை சார்ந்த வீடியோன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு குக்கிங் கேட்டகரி சார்ந்த வீடியோனா அந்த வீடியோவை மார்னிங்கில் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஏன்னா குக்கிங் பண்ணுறவங்க எல்லாருமே மார்னிங் தான் வீடியோ பார்த்து குக் பண்ணுவாங்க. ஸோ கார்ட்டூன் சேனல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 6 to 8 அப்லோட் பண்ணலாம். ஸோ அந்த டைமிங்கில் தான் கிட்ஸுக்கெல்லாம் அந்த வீடியோஸ் கார்ட்டூன்ஸ்லாம் வச்சு காமிப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் கேட்டகரி எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணி உங்கள் ஆடியன்ஸ்லாம் எந்த டைமில் ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவோட வியூஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால உங்கள் வீடியோவோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி டைமை பார்த்து வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். சீக்ரெட் நம்பர் 5, கன்சிஸ்டன்சி. உங்கள் சேனலில் ஒரு வீடியோ 2 வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு எப்பா எனக்கு வியூஸே போக மாட்டேது, நான் எப்படி அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணி நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? யூடியூபோட அல்காரிதம் என்ன பண்ணுன்னா, நீங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அந்த வீடியோ யூடியூபுக்கு கன்சிஸ்டன்சியாக வந்துக்கிட்டே இருக்கணும். 1-2 வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு என் வீடியோ வைரல் ஆகணும்னு நினச்சி ஃபீல் பண்ணால் அது உங்கள் தப்பு தான். ஸோ
ஸோ கன்சிஸ்டன்சியாக வீடியோ அப்லோட் பண்ண யூடியூப்பே ஃபிக்ஸ் பண்ணிடும் இந்த யூடியூப் சேனல் கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுது, அவங்க அப்லோட் பண்ணுற வீடியோ வியூவர்ஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக உங்கள் வீடியோஸை கொண்டு போய் உங்கள் வீடியோக்கு ஏற்ற கேட்டகரி இருக்க பீப்புள்ஸ்க்கு யூடியூப்பே செப்பரேட்டாக அந்த வீடியோவை சஜஷன் பண்ணும். ஸோ அதனால யூடியூப்பே சஜஷன் பண்ணுறதுனால உங்கள் வீடியோவுக்கு நிறைய வியூஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வீடியோ 1-2 போட்டு ஸ்டாப் பண்ணாமல் கன்சிஸ்டன்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறத ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ யூடியூப்பில் கன்சிஸ்டன்சின்றது ரொம்பவே முக்கியம். சீக்ரெட் நம்பர் 6. ஸோ யூடியூபோட அல்காரிதம் உங்கள் வீடியோவை செகண்ட் பை செகண்ட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பேசியிருக்கீங்க, ஸோ இந்த வீடியோ யாருக்கான வீடியோ, ஸோ இந்த வீடியோ மக்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீடியோவோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த வீடியோவை செப்பரேட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோஸில் சில கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கிடைக்குங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி அப்லோட் 1 வீடியோ கம் டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரே நாளில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி எடுக்கிறது, ஸோ 1 month in மானிட்டைசேஷன் யுவர் சேனல், ஒரே மாதத்தில் சேனலை மானிட்டைஸ் பண்ணுறது எப்படி, இது மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணிங்கன்னா யூடியூபோட அல்காரிதம் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸுக்கு அந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்றது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ 1 million வியூஸ் போயிருக்குப்பா, அந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து என்னோட சேனலில் அப்லோட் பண்ணால் வியூஸ் போகும்னு நினச்சி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டு உங்கள் வீடியோவை ஃப்ரீஸ் பண்ணிடும். ஸோ அதனால உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டிலை கொடுங்க, அப்போ தான் உங்கள் வீடியோவுக்கு ஆடியன்ஸ் ரீச் ஆவாங்க. சீக்ரெட் நம்பர் 7. ஸோ இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை ஆடியன்ஸ் போர் அடிக்காமல் வாட்ச் பண்ணணும். ஸோ உங்கள் வீடியோவை ஃபுல்லாகவும் பார்க்கணும். ஸோ அதனால ஒரே மாதிரி அப்படியே அந்த வீடியோ நீங்கள் பேசுகிறது மட்டுமே வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால சின்ன சின்ன பீப் சவுண்டு, நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் கீழே டெக்ஸ்டாகவும், அடிக்கடி ஜூம் இன் ஜூம் அவுட், நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அனிமேஷனோ ஒரு சின்ன சின்ன இமேஜோ வீடியோவில் ஆட் பண்ணிங்கன்னா ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜெல்லாம் காப்பிரைட் இல்லாமல் இருக்குன்னா கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் அனிமேஷன் சவுண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணாலும் அதில் கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ சவுண்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணனா சவுண்டை லைட்டாக குறைச்சிட்டு அதோட இன்னொரு ஆடியோவை சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட்டிங் ப்ராப்ளம் வராது. இந்த 7 சீக்ரெட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூடியூபோட அல்காரிதம் உங்கள் வீடியோவை நிறைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் ஒரு ஹார்ட் சிம்பிளை டைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஒரு பவர்ஃபுல்லான சீக்ரெட் ட்ரிக்ஸோட சந்திப்போம்.